வெல்கம் பேக் டு நிஷாஸ் குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் 2 டிஷ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் குழம்பு ப்ளஸ் வறுவல் ரெண்டுமே செய்ய போகிறேன். இது ரெண்டுக்குமே காமனாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதோ 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், இது எல்லாமே 3/4 கிலோ சிக்கனுக்கு தகுந்த அளவு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் வதனைக்கு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா மசாலாலாம் சீக்கிரம் கரிஞ்சிரும். அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆனதோ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதோ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதையும் ஆட் பண்ணி அதை வணக்கிக்கலாம். இது கூட முழுசாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருந்தால் 2 போதும், நான் குட்டியாக இருந்தனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா தோல் சுருங்க நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட பொட்டுக்கல் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் பொட்டுக்கல் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி கெட்டியாகி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. தக்காளி இந்த அளவுக்கு தோல் சுருங்கி வர அளவுக்கு வணங்கினதும் இதையும் ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாதி அளவு மட்டும் இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். மிச்ச பாதி நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே நம்ம உப்பு போட்டிருக்கனால வறுவலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்கு மேக்ஸிமம் நாட்டுக்கோழியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி பிராய்லர் கோழி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக எலும்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை நம்ம தூவி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புல இருக்கிற ஒரு 3/4 பங்கு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பீஸ் மட்டும் குழம்புலேயே விட்டுறலாம். இப்போ நல்லா கறி வேகிற சமயத்தில் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ அகைன் ஒரு டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகாவை நீக்கி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வணங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கனால அதிகமாக போட தேவையில்லை. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் தேவை கிடையாது. இது அப்படியே இந்த சிக்கனை மட்டும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். நம்ம குழம்பு செய்யும்போது வறுத்து அரைச்சி வச்ச பொடியில் பாதி மட்டும் போட்டிருப்போம். மீதி பாதியை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக கிளறி விட்டாலே போதும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரே டைமில் சிக்கன் குழம்பு ப்ளஸ் வறுவல் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.